இவருக்கு பதில் சொல்லணும்னா வரணும். எங்க மாப்பிள்ளை முத்து அற்புதமான பேச்சாளர், நகைச்சுவை திலகம். வாங்க, உங்களுடைய அணிக்கான கருத்துக்களை எடுத்து தாருங்கள். இவருக்கு நம் சார்பாக ஒரு கைத்தட்டல். நிறைந்த மனசு உனக்கு தாண்டி மகமாயி ஒன்னு நினைச்சு புட்டா கெடுதல் எல்லாம் சுகமாகி. எல்லாம் வல்ல வத்தலாபுரம் மகா மாரியம்மன் திருவடிகளை வணங்கி 2வது ஆண்டாக அடியேனுக்கு இங்கு பட்டிமன்றத்தில் உரையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பினை வழங்கியமைக்காக வத்தலாபுரம் மக்களினுடைய திருவடிகளை வணங்கி, நடுவர் பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய அன்பு ஐயா அவர்களுக்கும், எண்ணணியில் வாதாடி அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களுக்கும், எதிரணியில் வாதாடிய சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சான்றோரா சான்றோர் போன்றோரா? நடுவர் அவர்களே, சொல்லுங்க. தமிழ்நாட்டிலேயே பண்பாடோடு வந்தவரை வரவேற்கக்கூடிய, உபசரிக்கக்கூடிய ஒரே மக்கள் இருக்கக்கூடிய ஊர்னா அது பெரிய வத்தலாபுரம் தான். அந்த சிஎம்எஸ் ஸ்டுடியோஸ்ல அந்த முன்ன வாரம் 2ஆம் தேதி வத்தலாபுரத்தில் பேசின அதே வீடியோ காமிங்க. நடுவர் அவர்களே, சென்றாண்டு வரும் பொழுது பொன்னாடை போர்த்தி அவர் முத்துக்குமார் ஐயா வந்து மரக்கன்று கொடுத்தார். ஆமா, நாம் கூட செடி அங்கேயே வச்சுட்டு போயிட்டோங்களே. மரக்கன்று வழங்கினார். ஆமா, இன்னைக்கு பொன்னாடை போர்த்தி நூல் பரிசாக வழங்கி இருக்கிறார்கள். இந்த பண்பாடு வேற எந்த ஊரிலும் நடக்காது. அதான் மக்கள் நூலகங்கிறத அவங்க எடுத்துக்காட்டா இருக்காங்க. அதே மாதிரி அறுசுவை உணவு, அந்த இலை பாத்தீங்கன்னாக்க பெரிய இலை, அதிலே உட்காந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய இலை போட்டு அந்த உபசரித்த அந்த பாங்கு உண்மையிலேயே மெய் சிலிர்க்க வைத்தது. அதற்காக இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நடுவர் அவர்களே, முதல்ல நம்ம கார்த்திகேயன் வந்தாரு, நம்ம காவல்துறையில சேர்ந்தவர். அவர் வந்து எங்க அணிக்காக பேசிட்டு போயிருக்காரு. எப்படி? அவர் சொன்னாரு, ஒரு வாரத்தை நீங்க கவனிச்சிருப்பீங்க, இப்ப நான் வேலைக்கு வந்துட்டேன், என்ன பார்த்து அடுத்து வரக்கூடிய தலைமுறையும் வேலைக்கு வரும், குடும்பத்தினுடைய சூழலே மாறி அமையும். பொருளாதாரம் மேம்படும் சொன்னார். இப்ப இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, எதிரணியில அவங்க நினைக்கிறது, ஆமா, காவல்துறையே தீர்ப்பு சொன்ன பின்னாடி நாம மாத்தி சொன்னா நாளைக்கு கேஸ் அதுன்னா யாரு பாத்துக்கிறது? ஆமா, அவமதிப்பு வரும். நாங்க பின்ன என்னமா அப்படித்தாம பண்ணியாங்க. நீ பேசமாப்ல நீ. நடுவர் அவர்களே, இப்போ எதிரணி என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க சும்மா பணத்தையே தேடின்னு போயின்னு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பணம் எதுக்காக தேடுறது தெரியுமா? சொல்லுங்க. அடுத்தவர்களுக்கு உதவினோம். அததான் பழைய பாட்டுல ஒண்ணு சொன்னாங்க, சோம்பேறியாக இருந்து விட்டாக்க சோறு கிடைக்காது சௌபர்ணி. பாட்டு, சோம்பேறியாக இருந்து விட்டாக்க சோறு கிடைக்காது தம்பி, சுறுசுறுப்பில்லாமல் தூங்கிக்கிட்டு இருந்தால் துணியும் இருக்காது தம்பி. இத அடுத்தவன் சொன்னா கசக்கும், கொஞ்சம் அனுபவம் இருந்தா இனிக்கும், இதுக்கு ஆதாரம் கேட்டால் 1000 இருக்கு, அத்தனையும் சொல்லி போடு. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். எதுக்கு ஓடி ஓடி உழைக்கணும் தெரியுமா? ஆடி பாடெல்லாம் நாளைக்கு நடக்கும். இல்லாதவர்களுக்கு உதவக்கூடியதற்காகத்தான் நடுவர் அவர்களே செல்வம். திடீர்னு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க, 50,000 ரூபாய் இருந்தாதான் உயிரை காப்பாற்ற முடியும்ங்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த செல்வத்தை தேடி இருக்கிறவங்க தான் அந்த நேரத்தில் போயிட்டு உயிரை காப்பாற்றுவதற்காக பணத்தை கொடுத்து காப்பாற்ற முடியும். நடுவர் அவர்களே, நல்லா படிச்சிருக்கு குழந்தை, நல்லா படிச்சிருக்குது, மேல் படிப்பு படிக்கணும், பண வசதி இல்ல, அந்த சூழ்நிலையில அந்த பணத்தை கொடுத்து அந்த குழந்தையினுடைய கல்வியை வளர்க்கிறாங்கன்னா இதை விட ஒரு நிம்மதி அப்படிங்கிறது எது இருக்க முடியும்? நிம்மதி எப்படி வரும்? பணம் இருந்தாதான் நிம்மதி வரும். சரியா வரும். அதே மாதிரி முன்ன பேசின சௌபர்ணி சொன்னாங்க, திருப்பதி வெங்கடேச பெருமாள் என்ன பண்றாராம், காசு இருந்தா இருக்கிறவங்கள உடனே வெளியே அனுப்பிச்சிடுறாராம்.
ஆமா காசு இல்லாதவங்கள உட்கார வச்சுக்கிறாராம். ஆமா நான் சொல்றேன், ரமேஷ் அண்ணா அவங்க துணைவியாரு அப்புறம் சௌபர்ணியாரோ திருப்பதிக்கு போறாங்க. தரிசனத்துக்கு உள்ள போயாச்சு. சரி, அங்க உள்ள இருக்கிற அந்த பட்டியல உட்கார வச்சாச்சு. ஒரு வாரம் கழிச்சு தான் தரிசனம்னா ரமேஷ் அண்ணன் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. திருப்பதி வெங்கடேச பெருமாள் மகளே, திருப்பதி வெங்கடேச பெருமாள் நம்மள ஒரு வாரம் இருக்க வச்சு தரிசனம் கொடுக்க போறாருன்னா மகிழ்ச்சி அடைவாங்களா இவங்க? பேசுறாங்க. அடுத்த வருஷம் வந்து பாத்துக்கலாம், கிளம்பலாம், நான் வந்து பெங்களூர் போனோம்னு வந்துருவாரு அண்ணன். ஆமா, இங்க வந்து சாமி வந்து அப்படியே நிறுத்தி பார்த்து அனுப்புறாங்களாம். அதே மாதிரி பாட்டெல்லாம் சொன்ன அப்படி எங்கிட்ட ஒரு பாட்டு பாடினாங்க. எங்க ஐயா நிம்மதி இருக்கு, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். தேடினே இருக்கிறாங்களாம், நிம்மதியை தேடிக்கிட்டே இருக்காங்களாம். எங்க நிம்மதி? நடுவர் அவர்களே, குடும்பம்ன்றது என்ன தெரியுமா? ஒரு குடும்பம் குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் அங்க நிதி ஆதாரம் இருக்கணும். அதுதான் கொடு இன்பம். கொடு இன்பம், கொடு இன்பம். வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கறதுக்கு, அந்த அம்மா குடும்பம் நடத்துறதுக்கு கணவன் சம்பாதிச்சு கொடு கொடு கொடுத்தால்தான் அங்க மகிழ்ச்சி வரும். சும்மா எப்படி வரும்? அததான் வள்ளுவர் சொன்னாங்க. எங்க அணி சகோதரி அவங்களும் சொன்னாங்க. அருள் இல்லாருக்கு, அதாவது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. பொருள் இல்லாம இந்த உலகத்துல வாழ்க்கை நடத்த முடியாது. பொருள் வந்து வேணும். நடுவரோட இப்போ கல்யாணம், இப்போ ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னாக்க மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கிறாரு, என்ன வேலையில் இருக்கிறாரு, கை நிறைய சம்பாதிக்கிறாரா, இத பார்த்தாதான் கல்யாணம் நடக்கும். நிம்மதியா அங்க ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு, மகாமாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஆலமரத்தடியில நிம்மதியா படுத்து தூயினுங்கிறாரு மாப்பிள்ளை தினசரினாக்க பொண்ணு கொடுப்பாங்களா? என்ன பேசுறீங்க? இங்க வந்து சாமி தரிசனமே அத ஒருத்தர் சொன்னா, பண கஷ்டம்னு கோயிலுக்கு போனேன், பண கஷ்டம்னு கோயிலுக்கு போனேன், சிறப்பு தரிசனம் 100 ரூபான்னாங்க. சாமிக்கே பண கஷ்டம்னு நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்றான். பணம் வேணுங்க, பணம் இல்லாம எது நடக்காது. அந்த உழைப்புன்றது திருப்பதி வெங்கடேச பெருமாளே சொல்லலாம். உழைப்பு அப்படிங்கிறதுக்கு திருப்பதி வெங்கடேச பெருமானுடைய தரிசனம் தான் அதுக்கு உதாரணம். அதிகாலை 3 மணிக்கு சாமி விழித்து எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. மீண்டும் இரவு 12 மணிக்கு நித்திரையில் ஆள்கிறார். ஆக மொத்தம் 3 மணி நேரம் தான் அவர் வந்து ஓய்வு எடுக்கிறார். அதனாலதான் அவர் வந்து பணக்கார அவர்களே. இங்க வந்து என்ன பேசுறீங்க? காசு வச்சுக்கிற அவரே அவ்வளவு நேரம் உழைக்கிறாருன்னா நம்மளாம் எவ்வளவு நேரம் உழைக்கணும்? ஆமா, அதனாலதான் சொன்னா, காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா, காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே, நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. அதனாலதான் அந்த பணத்தை தேடி தேடி மனிதர்களினுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. நடுவர் அவர்களே, தெரியாம பேசிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி ஒருத்தன் என்ன பண்ணா, ஊர்ல ஒரு ஆளும் அவனை வந்து மதிக்க மாட்டாங்க. 10 கோடி ரூபாய் லாட்டரியில பணம் விழுந்துருச்சு. 10 கோடி. உடனே கார் வாங்கினா, பங்களா வாங்கினா, நிலம் எல்லாம் வாங்கினா, தோப்பு துறவெல்லாம் வாங்கிட்டான். அடுத்து ஒரு 5 கோடி ரூபாய் வீட்டுல வச்சுட்டான். அடுத்த நாள் அந்த ரோட்ல நடந்து போறான். பாக்குறவங்க எல்லாம் ஐயா வணக்கங்க ஐயான்றாங்க. இவன் சொல்றான், வீட்டுல சொல்றான், ஐயா வணக்கங்க ஐயா, வீட்டுல சொல்றான், ஐயா வணக்கங்க ஐயா, வீட்டுல சொல்றான். பார்த்தா என்னடா வணக்கம் சொன்னா இவன் திருப்பி வணக்கம் சொல்லணும், ஆனா வீட்டுல சொல்றேன் வீட்டுல சொல்றான்னு சொல்றானேன்ட்டு ஒரு நாள் கேக்குறாங்க. வணக்கம் சொன்னா வணக்கம் சொல்லணும், அதை விட்டுட்டு நீங்க வீட்டுல சொல்றேன் வீட்டுல சொல்றேன்றீங்களே என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ
அவர் பெரியவர் சொல்றாரு, இத்தனை நாள் அந்த லாட்டரி விழுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஒரு பையனும் வணக்கம் சொல்லல. ஆனா 10 கோடி ரூபாய் லாட்டரியில பணம் விழுந்த உடனே எல்லாரும் வணக்கம் சொல்றீங்கன்னா அந்த வணக்கம் எனக்கு இல்ல, வீட்டுல இருக்கக்கூடிய பணத்துக்கு தான் சொல்றாங்களே, பணத்துக்கு தான் நடுவர் அவர்களே மதிப்பு போடுங்க. இன்னைக்கு அருமை சகோதரி சங்கமித்ரா ஒசூர்ல இருந்து 4 மணிக்கு நான் போன் பண்றேன், ஐயா இப்பதான் கிளம்புறாங்க ஐயா, 3 மணி நேரம் ஆகுங்க ஐயா. அது அந்த பாப்பா என்ன பண்ணி இருக்காங்க, கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு. வேக வேகமா ஓடி வந்து பஸ் பிடிச்சி தருமபுரி வந்து இறங்கி அங்கிருந்து கிளம்பி 27ஆம் நம்பர் பஸ் பெண்ணாகரத்துல பிடிச்சி இங்க வத்தலாபுரம் கூட்டுரோட்ல வந்து இறங்கி இங்க ஒரு தம்பி போயிட்டு அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. ஒசூர்ல இல்லாத நிம்மதியை தேடி இங்க வந்திருக்கிறாங்களா? ஒண்ணும் கிடையாது. பேசி முடிச்சா பேமெண்ட் பணத்தை தேடிதான் அங்க வந்திருக்கிறாங்க. என்ன நிம்மதியை தேடியா? வத்தலாபுரத்துல போயிட்டு ராத்திரி 9:30 மணில இருந்து 12 மணி நேரம் 12 மணி வரைக்கும் அங்க உட்கார்ந்து இருந்தாக்க நிம்மதியா இருக்குது மனசுக்குன்னு வந்திருக்கீங்களா? என்னமா பேசுறீங்க நடுவர் அவர்களே? பேமெண்ட் கவர் நடுவர் அவர்களே, யாரா இருந்தாலும் சரிங்க, ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் எங்க ஊர்ல என் ஃப்ரெண்ட், அங்க பார்த்து பேசியா? ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் என்ன பார்த்து பேசிருக்கிறேன், என் ஃப்ரெண்டு. காரணம் என்னன்னா, அர்ஜென்ட்டுக்கு காசு பணம் கேட்டாக்கா அவன் தான் கொண்டு வந்து கொடுக்குறான். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கோயிலுக்கு முன்னாடி உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பான். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் போயிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வந்தேன்னா 50 ரூபா போடுவான் அவன் தட்டுல. தாராள மனசு. ஆமா. அப்புறம் கல்யாணம் ஆச்சு 30 ரூபா போடுவேன். அப்படியே என்ன மேல இங்கேயும் பார்த்தா 50 ரூபா போட்டவன் இன்னைக்கு 30 ரூபா போடுறானேன்ட்டு. அப்புறம் என் பையன் பிறந்தான். அடுத்து பார்த்தாக்க 10 ரூபா போட்டேன். உன் போக்கே சரியில்லையேன்னா. அப்புறம் எங்க பொண்ணு பிறந்தது 5 ரூபா போட ஆரம்பிச்சேன். நில்லையான்ட்டான். 50 ரூபா போட்டேன், அப்புறம் 30 ரூபா போட்டேன், அப்புறம் 10 ரூபா போட்டேன், இப்ப 5 ரூபா போடுற. உன் போக்கே சரியில்லையே, என்ன பண்ற அப்படின்னு. அதுக்கு நான் சொன்னேன், இல்லப்பா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு செலவு கொஞ்சம் கம்மியா இருந்தது, அதனால 50 ரூபா போட்டேன். கல்யாணம் ஆன உடனே என் மனைவி வந்துட்டாங்க, அதனால 30 ரூபா போட்டேன். என் பையன் பிறந்துட்டான், செலவு அதிகமாயிடுச்சு, 10 ரூபா போட்டேன். என் பொண்ணு பிறந்துட்டா, செலவு இன்னும் அதிகமாயிடுச்சு, அதனால 5 ரூபா போட்டேன்னு. அதுக்கு அவன் சொன்னான், ஆக மொத்தம் என் வருமானத்துலதான் உன் குடும்பம் ஓடுதுன்னா. எப்படி ஒரு ஆபீஸ் ஒண்ணு நடுவர் அவர்களே, ஒரு ஆபீஸ் 4 அடுக்கு ஆபீஸ். அது மதியம் சாப்பிட்டுட்டு வெளியே வந்து நிக்கிறான் தம் அடிக்கிறதுக்கு, உடனே 4 ஃப்ளோரும் அப்படியே தரைமட்டம் ஆகுது. உள்ள இருந்தவங்க எல்லாம் காலி. வீட்டுக்கு வந்த உடனே ஒய்ஃப் கிட்ட சொன்னா, இந்த மாதிரி எங்க ஆபீஸ்ல 4 மாடி கட்டடம் அப்படியே சரிஞ்சு விழுந்துருச்சுன்னா. எப்படி என்ன எப்படின்னு தெரியல. சாப்பிட்டு முடிச்ச பிறகு எனக்கு தான் தம் அடிக்கிற பழக்கம் இருக்குல்ல, வெளியே வந்து நின்ன தம் அடிக்கிற நேரத்துல 4 ஃப்ளோரும் அப்படியே இறங்கிருச்சு தரமட்டமா. நான் மட்டும் தம் அடிக்கிறதுக்கு வெளியே வரலன்னா நானும் அதுல செத்து போயிருப்பேன்னா. நல்ல வேலைங்க, நான் கூட உங்களை திட்டுவேன், தம் அடிக்காதீங்கன்னு. நல்ல வேலைங்க, அதுதாங்க உங்களை காப்பாத்தி கொடுத்துருக்கு அப்படின்னாங்க. அந்த நேரத்துல தொலைக்காட்சியில கீழே ஒரு லைன் ஓடுது, 4 மாடி கட்டடம் தரைமட்டமானது, அதுல இறந்தவர்களினுடைய குடும்பத்திற்கு முதலமைச்சரினுடைய நிவாரண நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதுன்னாங்க. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, இந்த சனியை முடிச்ச சிகரெட்டை நீங்க எப்பதான் விட போறீங்களோ தெரியலன்னுச்சு. இன்னைக்கு எல்லாருமே நடுவர் அவர்களே பணத்தை நோக்கித்தான் மனிதர்களினுடைய வாழ்க்கை போகிறது. இப்போ சூப்பர் ஸ்டாரை பத்தி சொன்னீங்க. சூப்பர் ஸ்டார் வந்து மன நிம்மதிக்காக இமயமலைக்கு போவாரு. ஆனா எப்படி போவார் தெரியுமா? ஒரு படத்தை முடிச்சுட்டு தான் அவர் போவார். ஆமா, இங்க நிதியை தேடிட்டு தான் நிம்மதியை தேடி போவாரா தவிர நிம்மதியை தேடி போய் நிதியை தேடுறது இல்ல நடுவர் அவர்களே. அதுக்கு அடுத்து ஒரு கிராமத்துல ஒரு பெற்றோர் ஒருத்தர், அவர் பெரியவர், அவர் என்ன பண்றாரு, 2 பசங்க அவருக்கு. அந்த 2 பசங்களையும் கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறார். எல்லாம் கடன்லாம் வாங்கினாரு, வாங்கிட்டு படிக்க வச்சாரு. பெரிய பையனுக்கு வேலை கிடைச்சது. அடுத்தது கல்யாணம் பண்ணாரு. பெரிய பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து நின்னவன் சொன்னா, அப்பா என்னை எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டீங்கப்பா,
கடன்லாம் வாங்கி எனக்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்துட்டீங்க, கல்யாணமும் பண்ணி வச்சுட்டீங்க, இனிமேல் உங்களுக்கு பாரமா இருக்கு, நான் விரும்பலப்பான்னா. என்னப்பா செய்ய போற அப்படின்னு, நான் இன்னும் வேற வீட்டுக்கு நான் குடி போயிடுறேன்பான்ட்டான். அப்படியே அடுத்து சின்ன பையனை பார்த்தாரு. சின்ன பையனை அதே மாதிரி வந்து என்ஜினியரிங் முடிச்சான், வேலைக்கு போனான், கல்யாணத்தை பண்ணி வச்சாரு. அவன் வந்து நின்னான். அப்ப அண்ணனை போல என்னையே எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுங்கப்பா, கடன்லாம் வாங்கி வேலை வாங்கி கொடுத்தீங்க, கல்யாணமும் பண்ணி வச்சுட்டீங்க, இதுக்கு மேல நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. அண்ணன் மாதிரி எல்லாம் நான் வேற வீட்டுக்கு போக மாட்டேன்பா, அவ்வளவு நன்றி கேட்டவன் நான் கிடையாது. நல்ல பையனா இருக்கிறான், பரவாயில்ல. ஆமா, நீ வேற வீட்டுக்கு குழி போயிடுன்னு. அந்த பெரியவரை பெண்ணும் பார்க்கல, சன்னும் பார்க்கல, பென்ஷன் தான் பார்த்தது நடுவர் அவர்களே. அதனால மனிதர்களினுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையணும்னா அதற்கு தேவையானது பணம் தான். அததான் பழைய பாட்டுல கொடுத்தான். தென்னையை பெற்றால் இளநீர், பிள்ளையை பெற்றால் கண்ணீர், தென்னையை பெற்றால் இளநீர், பிள்ளையை பெத்தா கண்ணீர், பெத்தவன் மனசே பித்தம்மா, பிள்ளை மனமோ கல்லம்மா, பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமாடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்ல பந்தமில்ல, யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. அதனால நீங்க நிம்மதின்னு சொல்லி இங்க இவ்வளவு கடன் இருக்குது, அங்க இவ்வளவு கடன் இருக்குன்னு சொன்னாக்க எல்லாரும் பிச்சுன்னு போயிடுவாங்க. ஆனால் சொத்து இருந்தால் மட்டும்தான் பெற்ற பிள்ளைகள் கூட நம்மை பார்ப்பார்கள் நடுவர் அவர்களே. அதனால செல்வம் இல்லாம என்னங்க நடக்கும்? வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னைக்கு சூழ்நிலையில வாழ்க்கைன்றது எதை பொறுத்து அமைஞ்சிருக்கு தெரியுமா? அடுத்தவர்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை தான் இன்னைக்கு இருக்குது. அடுத்த வீட்டுக்காரி வந்து பட்டு புடவை எடுத்தா நம்மளுக்கும் பட்டு புடவை வேணும், அடுத்த வீட்டுக்காரி நகை வாங்கினா நமக்கும் நகை வேணும். இப்படிதான் இன்றைக்கு வாழ்க்கை இருக்கிறது. அப்படி வாங்கி கொடுக்கலன்னாக்கா அங்க வந்து பிரச்சனை தான் அந்த குடும்பத்துல வந்து ஏற்படுது. ஒரு திருடன் ஒருத்தன் வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த அம்மா கழுத்துல இருந்த 15 பவுன் செயின் அறுத்துட்டான். அந்த பொம்பளை சொல்லிச்சு, என் கழுத்துல இருந்த 15 பவுன் அறுத்துட்டேன், பரவாயில்ல, ஆனா பக்கத்து வீட்டுக்காரி இதே மாதிரி செயின் வாங்கி இருக்கிறா, நேத்து தான் அவள்தும் போய் அறுத்துன்னு போடணும். அப்ப அவன் சொன்னா, அவளது ஏற்கனவே அறுத்துட்டேன், அவ சொல்லிதான் உன் கழுத்துல இருக்கிறத அறுக்க வந்தான்னா. இன்னைக்கு அந்த மாதிரி சூழ்நிலை வந்து இன்னைக்கு இருக்கிற நடுவர்களே. இன்னைக்கு வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்யறாங்க, வெளிநாட்டுல போய் வேலை செய்யறாங்க, தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் சொந்த பந்தங்கள் எல்லாரையும் இங்க விட்டுட்டு சிங்கப்பூர்ல போயிட்டு கம்பி கட்டுற வேலை 110வது மாடியில இருந்து கம்பி கட்டுகிறார்கள். மேலிருந்து கீழே பார்த்தாக்க மயக்கம் வரும். இவங்க சொல்ற மாதிரி வெளிநாட்டுக்கு டூர் போறாரா? நிம்மதி தேடிய போறாரு அவரு. குடும்பத்தினுடைய கஷ்டம், தங்கைகள் அக்கா தங்கைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி அந்த கடன், அப்பா இறந்துடுறாரு, மேற்கொண்டு கடன் வந்து அந்த பையனுடைய தலையில விழுது. அவன் தன்னுடைய இளமை எல்லாவற்றையும் இங்கே விட்டு விட்டு அந்த இடத்துல போய் அந்த இடத்துல இருந்து உயிரை பணயம் வைத்து சிறுக சிறுக சம்பாதித்து வீட்டுக்கு அனுப்புறான். அந்த பணம் தான் அவங்களை அங்க வாழ வைக்குது நடுவர்களே. அதனால பணத்தை, அந்த நிதியை தேடிதான் மனிதர்களினுடைய வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் பாட்டுல கொடுத்தான். கால் வைத்து கஞ்சிக்காக கடலை கூட தாண்டுவேன், ஓ வானவில்ல வாங்க பேரம் கடவுளோட பேசுவேன், இந்திரனும் கூட என்னோட ஃப்ரெண்டு என்று சொல்ல என்னை தவிர யாருடா, அந்த லோகமாலும் சுந்தரிகள் கூட வந்து எனக்கு காலமுக்கும் பாருடா, சின்ன ராசு பொண்ணு ராசு காத்து நம்ம பக்கம் வீசுனா, முட்டை கோசு என்று வாழ்க்கையில பாசுடா, நல்ல பூந்து விளையாடுடா, எட்டனா இருந்தா 10 ஊரும் எம் பாட்ட கேட்கும், 10 இருந்தா 10 ஊரும் எம் பாட்ட பாடும், மொட்டையோ கட்டையோ நெட்டையோ குட்டையோ 10 ரூபாய் இருந்தா ஊரே 2 பக்கம் போகும்,
இந்த நாடு ரெண்டு கெட்டாகும். நடுவர் அவர்களே, பிக் பாஸ்னு ஒரு நிகழ்ச்சி எல்லாருமே பார்ப்பாங்க விஜய் டிவில. அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில 100 நாட்கள் அந்த தனி அறையில அந்த தனி வீட்டுல இருக்கணும், தங்கி இருக்கணும். வெளியில யாரிடமும் எந்த விதமான தொடர்பும் இருக்க முடியாது. அந்த 100 நாளும் தங்களுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு அங்கு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு அங்க அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பணத்துக்காக நடுவர் அவர்களே. இப்போ சிறைச்சாலையில போயிட்டு தனிமையில அடிச்சு வச்சாக்க அதை தண்டனைன்றான். ஏன் தெரியுமா? சொந்த பந்தங்க கிட்ட எந்த விதமான ஒட்டு உறவும் இல்லாம தான் நினைச்சதை செய்ய முடியாத சூழல் அந்த ஜெயில. அதே சூழல் தான் அங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில. அங்க என்ன நிம்மதி தேடி அங்க உள்ள போறாங்களா? கிடையாது. பணத்தை தேடிதான் அங்க உள்ள போறாங்க நடுவர் அவர்களே. இறுதியாக ஒன்னு சொல்றேன், பிச்சைக்காரனுடைய தட்டுல 10 ரூபாய் விழுந்தால் அவனுக்கு மகிழ்ச்சி. முதியோருக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குல விழுந்தா அவர்களுக்கு மகிழ்ச்சி. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கில் விழுந்தால் அவர்களுக்கு மகிழ்ச்சி. உழைப்பாளிகளுக்கு உழைத்த வேர்வை தன்னுடைய உடலில் காயும் முன்பு சரியான கூலி அவர்களுக்கு கிடைத்தால் அவர்களுக்கு மகிழ்ச்சி. விவசாயிகளுக்கு அவர்களுடைய விளைபொருளுக்கு உரிய விலை கிடைத்தால் அவர்களுக்கு மகிழ்ச்சி. பேச்சாளர்களுக்கு பேசி முடிச்ச பிறகு நல்ல பேமெண்ட் கிடைத்தால் மகிழ்ச்சி. நடுவர் அவர்களே, காந்தி நாட்டுக்காக உழைத்தார். ஆனால் நாம் எல்லாம் காந்தியினுடைய நோட்டுக்காகத்தான் உழைக்கின்றோம். எனவே மக்களினுடைய வாழ்க்கை என்பது பணத்தை தேடிதான் செல்கிறது, நிதியை தேடிதான் செல்கிறது. அந்த நிதி கிடைத்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். எனவே நல்லதொரு தீர்ப்பினை நீங்கள் வழங்க. நடுவர் அவர்களே, இறுதியாக பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரை பாயும், பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும். பணம் இருந்தால் நம்மை நமக்கே தெரியாது, பணம் இல்லை என்றால் நம்மை யாருக்கும் தெரியாது. எனவே மனிதனுடைய வாழ்க்கை பணத்தை தேடிதான், நிதியை தேடித்தான் என்பதை ஆணித்தரமாக சொல்லி அதே தீர்ப்பினை நீங்கள் வழங்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்தமைக்காக பெரியவத்தலாபுரம் மக்களினுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம்.